எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். உன்னியப்பத்துக்கு பச்சரிசி 1 கப்பு எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறணும். தண்ணி ஊற்றி வச்சுருவோம், ஊறட்டும். இந்த வெல்லத்துலேயே கல் மண்ணும் இருக்கும். சும்மாவே போட்டு நம்ம அரிசி அரைக்கையில் அரைச்சிக்கலாம். இருந்தாலும் கல் மண் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா ஊறும். ஊறி அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கையில் அரிசி அரைக்கும் பொழுது இதோட தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். இந்த வெல்லத்தோட தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு அதுக்குள்ளே அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இதை ஊறட்டு நான் அரைக்கையில் காட்டுறேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பச்சரிசி வெல்லமும் கரையட்டும்னு தண்ணி ஊற்றணும். அதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி வச்சுக்கலாம். தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது. அது இருக்கட்டும். நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கலாம். அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சர்க்கரை தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க வாசத்துக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிற சர்க்கரை தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 வாழைப்பழம் உரிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி நம்ம அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கணும். அப்போ தான் அந்த பணியாரம் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதை கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கடிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குட்டியாக வெட்டிட்டு அதை அப்படி வச்சு பொடியாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் பூவாக கூட திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது தான் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட. போதும், இந்த அளவு நறுக்கினால போதும். இப்போ இதை நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். பாத்திரம் காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா நெய்யிலே வறுக்கணும் தேங்காயை. இப்போ வறுத்தது போது எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நெய் நல்லாயிருக்கும். இந்த நெய்யோட இந்த தேங்காய் இந்த பணியாரத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த அளவு கெட்டி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு வச்சுக்கணும். தண்ணி அரைஞ்சினாலும் உங்களுக்கு ஊற்ற முடியாது. இந்த அளவு கெட்டி கரெக்டாக இருக்கணும். இப்போ பணியாரக்கல் காஞ்சிட்ருக்குது, காயட்டும், ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா காயட்டும். நல்லா மாவை கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழியில் விட்டுக்கலாம். அரை குழியாக விட்டுக்கோங்க. பாருங்க, ஊற்றினோன்னா நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும். கொஞ்சம் அடுப்பை நல்லா குறைச்சே வச்சுக்கோங்க. பொறுமையாக வந்தால் தான் அந்த கருகாமல் இந்த கலர் கிடைக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். அப்படியே எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் குடிக்கலை பாருங்கள். ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா எண்ணெய் குடிக்காது. இப்போ அந்த எண்ணெயில் மறுபடியும் நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். அரை புளியாக ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தால் சூப்பரான நல்லா மெதுன்னு குழந்தைங்க பணியாரம் மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையிலலாம் போய் கேட்டோம்னா நல்லா உருண்டையாக வச்சுருப்பாங்க பாருங்கள். நல்லா அந்த பணியாரம் மாதிரியே வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். நாங்களாம் கடைக்கு போனால் அதுதான் வாங்கிட்டு சாப்பிடுவோம். அதிரசத்தை விட இது நல்லாயிருக்கும். அதிரசம் வந்து ஒன்று தான் சாப்பிட்லாம், தெவட்டிடும். இது வந்து தெவட்டாது, நல்லாயிருக்கும், நிறைய சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப அப்படி பண்ணு மாதிரி எந்திரிக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். மெதுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.